உற்சாகம்ன்ற வார்த்தைக்கு அர்த்தம் கொடுக்கிறவர் அப்படின்னு நம்ம ஷிஹான் ஹுசைனை சொல்லலாம். வில்வித்தை வீரர், கராத்தே வீரர், கராத்தே பயிற்சியாளர், தமிழ்நாடு வில்வித்தை சங்கத்தின் பொதுச் செயலாளர், நடிகர், சமையல் கலை நிபுணர்ன்னு பல்வேறு முகங்கள் அவருக்கு இருக்கு. பல்வேறு சவால்களை அவர் சந்திச்சிருக்கார். பல்வேறு சாதனைகளை படைச்சிருக்கார். இப்படி எப்பவுமே உற்சாகமாவே இருந்த ஷிஹான் ஹுசைனி, இன்னைக்கு வருத்தத்துக்குரிய ஒரு பதிவ தன்னுடைய சமூக வலைதளத்தில பகிர்ந்திருக்கார். தனக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறதாவும், அதுக்கான சிகிச்சைக்காக அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போறதாவும் அவர் பகிர்ந்திருக்கார். ஷிஹான் ஹுசைனை பொறுத்தவரைக்கும், அவர் பல்வேறு சவால்கள கடந்திருக்கார். ஒரு காலகட்டத்தில ஜெயலலிதாவின் ஓவியத்தை தன்னுடைய ரத்தத்தாலேயே வரைஞ்சவர் ஷிஹான் ஹுசைனி. ஒரு முறை சிலுவையில் தன்னை தானே அறைந்து கொண்டிருக்கார். இப்படி பல்வேறு சவாலான செயல்களை செஞ்சிருக்காரு ஷிஹான் ஹுசைனி. அவருடைய கனவெல்லாம் இந்தியா எப்படியாவது ஆர்ச்சரியில, அதாவது வில்வித்தை போட்டிகள்ல ஒலிம்பிக் பதக்கம் வெல்லணும் அப்படின்றதுக்காக தான். அதுக்காக நூற்றுக்கணக்கான மாணவர்கள உருவாக்கியிருக்கார். தனக்கு புற்றுநோய் வந்த தகவல பதிவிடும்போது கூட, இறைவா எப்படியாவது இந்தியா ஒலிம்பிக்ல பதக்கம் பெறத நான் பார்க்கணுன்ற மாரி பதிவிட்டிருக்கார் அவர். 2 நாட்களுக்கு முன்னால தனியார் மருத்துவமனை ஒண்ணுல அவர் சேர்க்கப்பட்டிருந்தார். அங்க தான் அவருக்கு இரத்த புற்றுநோய் இருக்கிறது தெரிய வந்திருக்கு. இதே தொடர்ந்து தான் இன்னைக்கு அடையாறு புற்றுநோய் மருத்துவமனைக்கு அவர கொண்டு போயிருக்காங்க. அப்படி அடையார் புற்றுநோய் மருத்துவமனைக்கு போறதுக்கு முன்னாடி தன்னுடைய வீட்டுக்கு திரும்பின ஷிஹான் ஹுசைனி, தான் ஆசையாக வளர்த்து வந்த பறவைகள், நாய்க்குட்டி எல்லாத்தையும் கொஞ்சியிருக்காரு. அதோட தன்னுடைய உயிரையும் தன்னுடைய சிஷ்யைகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள்ட்ட குடுத்திருக்காரு. எல்லாம் முடிஞ்சு கிளம்பும்போது, 36 வருடங்கள் நான் வாழ்ந்த வீடு, இந்த வீட்டுக்கு நான் திரும்ப வருவேன், வரணும் அப்படின்னு நம்பிக்கையோட புறப்பட்டிருக்கார்.